ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கெட் க்ளோசர் டு காட். இதில் எனக்கு தெரிஞ்ச 5 விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம பூஜையெல்லாம் செய்யும்போது மனசில் ஒரு இன்டர்னல் பீஸ் கிடைக்கும். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழும்போது தான் நம்மளால் கடவுளுக்கு க்ளோஸ் ஆக முடியும். இதில் 2வது விஷயம் என்னென்னா, கைண்டாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளுக்கும் ஒரு ஸ்பேஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. அதில் கைண்டான ஹியூமன் பீயிங்காக வாழ்கிறது ரொம்பவே முக்கியம். முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லையா அன்பாக பேசுங்க, அதுவே போதும். 3வது விஷயம், யாரை பற்றியும் முன்னாடி பின்னாடி சைட்லன்னு எங்கேயுமே தப்பாக பேசாதீங்க. அடுத்தவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க, தெரிஞ்சாலுமே பேசாதீங்க. 4வது விஷயம், இங்கே யாருமே 100% நல்லவங்க இல்லை. அதனால் யாரையுமே குறை சொல்லாதீங்க. அவங்க இப்படி இவங்க இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம 100% நல்லவங்க தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அடுத்தவங்களை கேட்டால் தான் தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட முக்கியமான 5வது விஷயம், இது என்னது அது என்னதுன்னு உரிமை கொண்டாடுறது. இந்த லைஃபே ஒரு டெம்ப்ரரி ஸ்டே தான். அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வோமா தெரியல. அதில் எதுக்கு என்னது ஒன்றுதுன்னு சண்டை போடணும், பேசணும்? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து தான் பார்க்கலாமே. இதெல்லாம் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் ரூபத்தில் சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத நபர்கள் நமக்கு உதவ வருவாங்க. அவங்க தான் கடவுள். பாய்.